கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமாதானமாக இருக்கீங்களா? அன்பாக இருக்கீங்களா? கலங்காதீங்க. நீ கவலைப்படுவதனால உன் சரீரத்தை ஒரு முழத்தை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. அதான் ஏசப்பா உங்களவா சொல்கிறாரு, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டான். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீங்க, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம் அது மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டான். மகளே, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டான். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாயிருந்திடுங்க. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாயிருந்திடுங்க. எதை பற்றி கவலைப்படாதீங்க, எதை பற்றி கவலைப்படாதீங்க. இயேசு இருக்கிறாருங்க, நம்ம இயேசு இருக்கிறாருங்க. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டான். எந்திரிச்சு நடந்திடுங்க, உற்சாகமாயிருந்திடுங்க. படுக்கைய சுருட்டிடுங்க, படுக்கைய சுருட்டிடுங்க. சோர்ந்து போகாதீங்க, இந்த காலையில் சோர்ந்து போகாதீங்க. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டா. உற்சாகமாய் காப்பி போடுங்க, சந்தோஷமா டீ போடுங்க. உம்முன்னு இருக்காதீங்க, உம்முன்னு இருக்காதீங்க. கலகலன்னு இருந்திடுங்க அக்கா, கலகலன்னு இருந்திடுங்க. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உலகத்துக்கு வெளிச்சம் நீங்கள், உலகத்துக்கு உப்பு நீங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த கால வேளையில் பிள்ளைகள்கிட்ட பேசும்போதும் கணவன்கிட்ட பேசும்போதும் உற்சாகமாக சந்தோஷமாக பேசுங்க. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாக்கு தத்தம், உபாகமம் 28:3, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எவ்வளோ பெரிய ஒரு நல்ல வார்த்தை பாருங்கள். நீ பட்டணத்தில் இருந்தாலும் ஆசீர்வதிப்பேன், நீ காட்டில் கிடந்தாலும் ஆசீர்வதிப்பேன், நீ வனாந்தத்தில் இருந்தாலும் ஆசீர்வதிப்பேன், நீ வெளியே எங்கே போனாலும் சரி உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தால் தான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு இல்லை, நீ எங்கே போனாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம் சொல்கிறார், நீ வடக்கே போனாலும் சரி ஆசீர்வதிப்பேன், நீ தெற்கே போனாலும் இங்கே ஆசீர்வதிப்பேன், நீ மேற்கே போனாலும் ஆசீர்வதிப்பேன், நீ கிழக்கே போனாலும் ஆசீர்வதிப்பேன், நீ எந்த பக்கம் போமானே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ கால் வைக்கிற பூமியை உனக்கு சொந்தமாக்கி தருவேன் அப்படிங்கிறார். எவ்வளோ ஒரு நல்ல அப்பா சொல்லுங்கள் பாப்பா, யாரும் சொல்ல முடியுமா? எங்கே கால் வைக்கிற அதை உனக்கு நான் சொந்தமாக்கி தரேன் அப்படிங்கிறார். இதான் வாக்குத்தத்தம். இந்த கால வேளையிலே பல இக்கட்டு, பல நெருக்கம், பல கவலை, பல கடன் பிரச்சனை, நீங்கள் அந்த சூழ்நிலை இருக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கொள்ளுங்க. நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுப்பாவை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கரம் பிடித்தவரை துதிக்கிறேன், வெற்றி வேந்தனை துதிக்கிறேன், விடுதலையின் தேவனை துதிக்கிறேன், இருந்தவரை துதிக்கிறேன். இந்த வேளையிலே ஆண்டவரே, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வாக்கு தத்தத்தை இந்த கால வேளையில் தேவ பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறீங்க. இந்த வாக்கு தத்தம் இதை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நிறைவேறுபடி சொல்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.